வர பக்கம் பார்த்தா வீட்டை காலி பண்ணிட்டு போகிறது தான் போட்டுருக்கேன். அதுதான் நான் மரத்தையே வைக்கக்கூடாது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு இட்லி செஞ்சால் ஃபுல்லாகி மணி கிட்டத்தட்ட 12 ஆகிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சு. கொள்ளையில் நம்ம தோட்டத்தில் பின்னாடி பூசண மரம் ஒன்று இருந்தது. அதில் நிறைய கம்பளி பூச்சி ரொம்ப அதிகமாக இருக்கிறனால சுத்தம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெட்டி கொளுத்தி சோப்பு நல்லா களைச்சி ஊற்றுறோம். அதுக்குள்ளே எனக்கு ரொம்ப அறிவு தாங்க முடியல. அதனால் வந்துட்டு எங்கள் அப்பாவை அடிக்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். தேனை ஊற்றி நக்கிட்டு இருக்கீங்க, தேனை ஊற்றி நக்கிட்டு இருக்காங்க. நான் மெடிசன் சாப்பிட வச்சுருந்தா அது தேனை ஊற்றிட்டு இருக்கிறாங்க. சரி சும்மா சீக்கிரம் வா. கடையில் போட்டுருக்கேன். எத்தனை சுற்றி போட்டு ஏரில் போட்டியா? கடையில் எப்படி போடுவேன்? எத்தனை பக்கம் சிவா, நீ என்ன பண்றாங்க? பிளாஸ்டிக் எல்லாம் இங்க எடுத்து போடுவோமா? ஏ இந்தாண்டவா. சிவா, ஏன் மூக்குல கைய வச்சு நிக்கிறா? என்ன போகுது? வண்டி போகுது. எல்லாத்தையும் புட்டிங் கேட்டா சார் பேசுவேன். எதாவது பண்ணி கிடக்கு. அது ஒன்றை மட்டும் தூக்கி வேணா இந்தாண்ட போட்டு ஒரு நாள் எடுத்து வச்சு. அது பாம்பு இந்த செடிக்கு வராது. வராதா? இந்த நாற்றுக்கு வராது. இல்லைன்னா நல்ல பாம்புலாம் எப்போ வந்துருக்கும். இது என்னதுன்னா ட்ரீட்மெண்ட் சுனப்பூச்சிக்கு. என்ன துணி பவுடர் கொட்டிக்க வேண்டியதானே? சோப்பை கரைக்கிற ஈரவா பூச்சி எவ்வளோத்துக்கு இருக்குன்னு நல்லா அந்தாண்ட சைட்லாம் இருக்கு. வர பக்கம் பார்த்தா வீட்டை காலி பண்ணிட்டு போகிறது தான் போட்டுருக்கேன். அதுதான் நான் மரத்தையும் வைக்கக்கூடாது. வீட்டு காட்டில் தான் வைக்கணும். பபுள்ஸ் விடலாமா நுரையில? நான் சொனப்பூச்சி கொள்றதுக்கு எடுத்துட்டு இருக்கேன். நீ பபுள்ஸ் விட போறியா? வேண்டாம். தண்ணி நிறைய ஊற்றி விடுறோம். தண்ணி ஊற்றுறீங்க. இந்தாங்க. வராது. புடிங்காச்சு அவ்வளோதான். இடைஞ்சலா இருக்குங்க. அந்தாண்ட ஏரி ஓரத்தில் கொண்டு போய் எதையும் ஊற்ற முடியல. இங்கே முன்னாடியே ஊற்றிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் வழி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மாங்கன்று பார்த்துக்கோங்க. நாங்கள் எப்போவுமே சாப்பிட்டுட்டு இங்கேயே போடுவோம். அதிகமாக வருஷம் அதிகமாக முளைக்கும். இந்த வருஷம் கம்மி தான் முளைச்சிருக்கு. சிவா, நீயா தலையிலையும் கிளையிலையும் கையை வச்சிட்ருக்க? தூக்கி போட்டுரு அதெல்லாம். என்ன அதுக்குள்ளே செடி வைக்க போறியா? மொதல் அந்த வேலையை பார்த்துட்டு வந்து வைக்க வேண்டியதானே? ஐயோ, அம்பாரத்துக்கு போனப்போ எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்ல. முருங்கண்ணை கூட பிடிங்க ஆழமாக மாட்டி
பழக்கமான்னு தெரியல. அது நல்லா தான் வந்தது செழிப்பா, என்னன்னு தெரியல. தண்ணி ஓட்டு ரொம்ப அதிகமாக பிடிங்கிறாங்க. இருக்கட்டும், அது இருக்கிற வரைக்கும் இருக்கவே மாட்டேங்கிற, இருந்துட்டு போட்டுமே. அதான் வேற வந்தாவது வராட்டி போகுது, வேற கட்டை வாங்கி இது பண்ணிக்கும், வேற இடத்துல வச்சுக்கோம். அதான் அதே ஒரு கட்டை இருக்குல்ல. ஐயோ, அதெல்லாம் கொளுத்தவே இல்லை. நீங்க திரும்ப இங்க ஊறிட்டு வந்துட போகுது தண்ணிக்கு. புடுங்க முடியலையா? இருந்துட்டு போட்டு விடு. செத்துட்டு போட்டு வேற கண்ணு இருக்குல்ல, அப்புறம் என்ன? நான் எங்க தண்ணி வரும்?